இந்த படத்தை டி ராஜேந்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஸ்டோரி எழுதுறது பாண்டியராஜ் தான். இந்த படம் ஒரு ஆவரேஜான வெற்றி படம். அதுக்கப்புறம் அதே வருஷம் கதகளி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. விசால ஹீரோ வச்சு டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பாண்டியராஜும் விசாலும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படமும் வெற்றி படம். அடுத்தது 2018 சூர்யாவுடைய தம்பி கார்த்திகை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் சீமா அவார்டும் பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டும் வாங்குச்சு. அந்த படம் தாங்க கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற படம். இந்த படத்தை ஆக்டர் சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது 2018 இந்த படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணல, செம்ம அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அடுத்தது 2019 சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. அந்த படம் தாங்க நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற படம். இந்த படத்துக்கும் இவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. அடுத்தது அதே வருஷம் 2019 இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.